குரோதி ஆண்டுல முதல் சுபகிரகமான குரு வந்து மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு பயிற்சியாகிறாரு. 2024லேருந்து 2025 ஆண்டுக்கான குரு பெயர்ச்சிய தான் நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். குரு வந்து எப்ப பயிற்சி ஆகுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/5/2024 சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு திருக்கணித பஞ்சாங்க முறையில சரியா மதியம் 1:18 மணி அளவுல கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல குரு வந்து பயிற்சி அடைகிறாரு. இந்த குரு பயிற்சியானது மேஷ லக்னம், மேஷ ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள அளிக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அறிவோம் தெளிவோம் சேனல். நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவ தாராளமா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். குரு பகவான் மேஷ ராசி, மேஷ லக்னத்துக்கு 9, 12க்கு உடையவர். இது நாள் வரைக்கும் ஜென்ம குருவா பயணித்தவர் இப்போ தன வீடான 2ஆம் வீட்டுக்கு பெயர்ச்சியாகி பலன் தர போறாரு. இந்த குரு பெயர்ச்சிய 3 விதமா பிரிக்கலாம். குரு பெயர்ச்சியான உடனே அஸ்தங்க நிலையை அடைவாரு. அதுக்கப்புறம் இடைப்பட்ட காலத்துல வக்ரகதியும் அடைவாரு. உங்களோட ஜனன ஜாதகத்துல குரு பகவான் வலுவா இருக்காரா, இல்ல அஸ்தங்கமா இருக்காரா, இல்ல வக்ரமா இருக்காரா அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த பொது பலன்களை நம்ம பிரிச்சு பார்க்க முடியும். ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல குரு பகவான் உங்க ஜாதகத்துல அஸ்தங்கமா இருக்காரா அப்படின்னா, கோச்சார குரு அப்படின்றது அர்த்தம். கோச்சார குரு அப்படின்னா 3/5/2024லேருந்து 2/6/2024 வரைக்கும் அஸ்தங்கம் அடைகிறாரு குரு பகவான். சுமாரா 30 நாட்கள் வந்து அஸ்தமனத்துல பயணிக்கிறாரு. ஒரு வருடத்துல தரக்கூடிய பலனை ஒரே மாதத்துல தரக்கூடிய அமைப்பு தான் இந்த அஸ்தங்க அமைப்பு. திருமண வாய்ப்பு, புத்திர பாக்கியம், திடீர் தனவரவு, வீடு மனை வாங்கக்கூடிய யோகம், கடன் நிவர்த்தி ஆகக்கூடிய யோகம், தன் மேன்மை, ஆன்மீக பயணம், உங்களோட வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமா இது இருக்கும். தர்ம பாக்கிய கைங்கரியம் அப்படின்னு சொல்லி குரு பயிற்சி அடைஞ்ச உடனேயே ஜனன ஜாதகத்துல குரு அஸ்தங்கமாயி உள்ளவங்களுக்குலாம் சுப பலன்கள் அப்படிங்கிறது முதல்லயே கிடைச்சிரும். நேர் வழியில இருக்கு. அதாவது அதாவது குரு வந்து வலுவா இருக்காரு உங்க ஜனன ஜாதகத்துல அப்படின்னா, குரு பயிற்சி அடைஞ்சு 1 மாசத்துக்கு அப்புறம் தான் பலன்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கும். பிள்ளைகளுக்கான சுப செலவுகளா இருக்கட்டும், கல்வி சார்ந்த வெளிநாடு பயணங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாமே உங்களுக்கு 1 மாதத்துக்கு அப்புறம் தான் இந்த பலன்கள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லது. சுவாச பிரச்சனைகள் ஏற்படுத்தும் இந்த காலகட்டத்துல. தந்தைக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வந்து நீங்கும். தந்தையோட சொத்துக்கள் ஏதாவது நிலுவையில இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டத்துல அது கிடைக்கக்கூடிய காலமா இருக்கும். திருமண காரியங்கள் எல்லாமே கைகூடும். புதிய கடன் வாங்கக்கூடிய சூழலும் அமையும். தொழில்ல புதிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலமா இது இருக்கு. மனோ ரீதியா சில பயங்கள் வந்து நீங்கும். சில நபர்களுக்கு காதல் திருமணம் கைகூடக்கூடிய காலமா இது இருக்கு. எதிர்பார்த்த விஷயங்களை விட எதிர்பாராத விஷயங்கள் தரக்கூடிய அமைப்பு தான் இந்த காலகட்டத்துல நிறைய இருக்கு. சரி, இப்போ உங்க ஜாதகத்துல குரு வக்ர நிலையில இருக்காரு அப்படின்னா, என்ன மாதிரி பலன்கள் இருக்கும் அப்படின்னா, நான் இந்த குரு பயிற்சி ஆரம்பத்துல இருந்து கொஞ்சம் மந்தமாவே தான் இருக்கும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9/10/2024லேருந்து 4/2/2025 வரைக்கும் கோச்சாரத்துல குரு வக்கர நிலையில பயணிக்கிறாரு. சுமாரா 118 நாட்கள் வக்ரகதியில கோச்சாரத்துல சஞ்சரிக்கிறாரு. இந்த காலகட்டத்துல நீங்க எதிர்பார்த்த சுபகாரியங்கள் எல்லாமே நடைபெறக்கூடிய காலமா இது இருக்கு. திருமண வாய்ப்புகள் கைகூடும், குழந்தை பாக்கியம் கிட்டும், பிள்ளைகளால மேன்மை தரக்கூடிய காலமா இது இருக்கும். மனதுல உள்ள கலக்கங்கள் எல்லாமே விலகும். எதிர்பார்த்த வரவுகள் கண்டிப்பா கிடைக்கும். திடீர் தனவரவு, திடீர்னு சுப செலவுகள் ஏற்படக்கூடிய காலமாவும் இது இருக்கும். உடல் நலத்துல ஆரோக்கியம் கொஞ்சம் மேம்படும் இந்த காலகட்டத்துல. புதிய வாகனம் வாங்குதல், வாகனங்கள புதுப்பிக்கிறது, திடீர் பயணங்கள் ஏற்படக்கூடிய காலமா இது இருக்கு. தந்தைக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்து நீங்கும். வக்கரத்துல பிறந்தவங்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் தடையில்லாம செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிறைய வரும் இந்த காலகட்டத்துல. சரி, இந்த குரு பயிற்சிக்கான பரிகாரம் என்ன? மேஷ ராசியில பிறந்தவங்களுக்கும், மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுக்கும் என்ன மாரியான பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, குரு உங்க ஜாதகத்துல அஸ்தங்கம் ஆயிருக்காரு அப்படின்னா, அந்த காலத்துல சூரிய பகவான வழிபாடு செய்யறது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, குருவோட பலன்கள் எல்லாமே சூரியன்ட்ட தான் இருக்கு. அதனால சூரிய பகவான நீங்க இறுக்கமா புடிச்சுக்கணும். சரி, குரு வலுவா இருக்காரு உங்க ஜாதகத்துல அப்படின்னா, திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர வழிபாடு செய்யறது ரொம்பவே நல்லது. ஆலய பயணங்கள் மனதுக்கு அமைதிய தரக்கூடியதா இந்த காலகட்டங்கள்ல அமையும். குரு தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இந்த காலகட்டத்துல. குரு வக்ரம் ஆயிருக்காரு உங்க ஜாதகத்துல அப்படின்னா, ஆலய பயணங்கள் செய்வது ரொம்பவே நல்லது. உங்களோட குலதெய்வ ஆலயங்கள்ல சிறப்புற வழிபாடு செய்யறதும் ரொம்பவே நல்லது இந்த காலகட்டத்துல. குருமார்களை தரிசிக்கிறதும், சித்தர்கள் வழிபாடு செய்யறதும் நன்மை தரக்கூடியதா அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி மேஷ லக்னத்துல, மேஷ ராசியில உங்க குடும்பத்துல யாராவது பிறந்திருந்தாங்க அப்படின்னா, தாராளமா அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் இந்த குரு பயிற்சியில என்னென்ன மாதிரியான பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.